அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இது ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு எலும்பு தேய்மானம் குறித்து கடந்த 6 வாரமாக பார்த்துட்டு இருந்தது 7வது வீடியோ. இந்த கால் மூட்டு எலும்பு தேய்மானம் ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி இதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். போன வீடியோவில் மந்திரா சாண்டிங் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஃபுட் தெரப்பி, உணவு எப்படி மூட்டு தேய்மானத்துக்கு காரணமாகிறது, எந்தெந்த உணவுகளை உண்ண வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போடுங்க, கேள்வியிலையும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ஸ்டெப் 12 ஃபுட் தெரப்பி. ஸோ உணவின் மூலம் எப்படி நோய்களை சரி பண்ணுவது. ஃபுட் பிளே எ மேஜர் ரோல் இன் ஆல் தி கிரானிக் டிசீசஸ். சில நாள்பட்ட நோய்களுக்கு மூல காரணம் உணவாகத்தான் இருக்கும், ஆனால் எல்லா நோய்களுக்கும் அல்ல. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு மூல காரணம் உணவாக இருக்கும், ஆனால் எந்த நாள்பட்ட நோயாக இருந்தாலும் அங்கே உணவின் பங்கு முக்கியமானது. மாடிஃபிகேஷன் இன் யுவர் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ். உங்களுடைய உணவு முறையில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் இந்த நாள்பட்ட நோய்களில் மிக அருமையான பலன்களை பெற முடியும். இதுதான் அடிப்படை. ஏன்னா பிறந்ததுலேருந்து இறக்கிறது வரைக்கும் மனிதன் செய்கிற 2 காரியங்கள் என்ன? ஒன்று சுவாசிப்பது, இன்னொன்று உணவு அருந்துவது. உணவுனா நீரும் அதில் அடங்கும். ஸோ சுவாசம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, உணவு இல்லாமலும் உயிர் வாழ முடியாது, நீர் இல்லாமலும் உயிர் வாழ முடியாது. அப்போ இதுதான் இந்த பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். 2 தான். ஒன்று மூச்சு, இன்னொன்று உணவு, உணவும் நீரும். அப்போ ஈட்டிங் தி ரைட் ஃபுட் அண்ட் கேன் ஹெல்ப் டு ஈஸ் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ். இந்த மூட்டுகளில் வரக்கூடிய அந்த பிடிப்புகள், அந்த ஸ்டிஃபாக ஒரு ஃபீலிங் வருது பாருங்கள், அதை தடுக்க முடியும், வலியை குறைக்க முடியும், மினிமைஸ் பெயின், ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தை குறைக்க முடியும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம், அந்த வீக்கத்தை குறைக்க முடியும். அண்ட் யூ கேன் ஸ்ட்ரெங்தன் தி கனெக்டிவ் டிஷ்யூஸ், அந்த இணைப்பு தசைகள், திசுக்கள், இணைப்பு திசுக்களை உறுதியாக்க முடியும். ப்ரொமோட் கம்ஃபர்டபுள் ஆக்டிவ் மூமெண்ட், ஃப்ரீயாக நடக்க முடியும், வலி இல்லாமல் ஃப்ரீயாக நடக்க முடியும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில். அப்போ உணவு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த உணவு மருத்துவம் பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதை அதிகப்படுத்துகிற உணவுகள், அதை குணப்படுத்துகிற உணவுகள், இப்படி 2ஆக பிரிச்சிடலாம். ஹார்ம்ஃபுல் ஃபுட்ஸ், பெனிஃபிஷியல் ஃபுட்ஸ். இப்போ எந்தெந்த உணவுகள் உங்களுடைய நோயை அதிகப்படுத்தும், இந்த மூட்டு தேய்மானத்தை அதிகப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் தட் ப்ரொமோட் இன்ஃப்ளமேஷன். அது இன்ஃப்ளமேஷன் சொன்னால் வீக்கம்னு அர்த்தம். அது இப்போ அடிபட்டால் அந்த இடம் வீங்குது பாருங்கள், அதுவும் இன்ஃப்ளமேஷன் தான். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது அட் தி செல்லுலர் லெவல், உடலின் உள்ளே அந்த திசுக்களின் உள்ளே வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி செல்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி செல்லையும் அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதற்கு ஒரு மூல காரணமாக அமைவது நீங்கள் உண்ணும் உணவு, தவறான உணவு. ஸோ ஃபுட்ஸ் தட் ப்ரமோட் இன்ஃப்ளமேஷன் வில் ப்ரமோட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். திசுக்களில் வீக்கத்தை உருவாக்கும் எந்த உணவாக இருந்தாலும் அது எலும்பு தேய்மானத்தை உருவாக்கும். அடுத்தது ஃபுட்ஸ் தட் இன்க்ரீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது சில ஹார்மோன்ஸ் மாதிரி சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். அது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடலில் நிறைய டேமேஜ் உண்டு பண்ணும், ஹார்ட் அட்டாக்கை கூட உண்டு பண்ணும், கொழுப்பை அதிகப்படுத்தும், இருதய குழாய்கள், இரத்த குழாய்களை அடைப்பை உருவாக்கும், கிட்னி ஃபெயிலியரில் கொண்டு விடும், மூட்டு எலும்பு தேயவும் காரணமாக அமையும். அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை
உருவாக்குகிற சில உணவுகள் உண்டு. அந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். மூணாவதா ஹைலி அசிடிக் ஃபுட்ஸ், மிக மிக அமிலத்தன்மை உள்ள உணவுகள். இதை நீங்கள் உண்டாலும் என்னாகும்? மூட்டு எலும்பு தேய ஆரம்பிக்கும். இந்த ஃபுட்ஸ் தட் ப்ரொமோட் இன்ஃப்ளமேஷனில் பார்த்தீங்கன்னா, chronic inflammation contributes to the breakdown of cartilage. இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கார்டிலேஜை அது தேய்மானம் அடைய செய்யும், தேய்வடைய செய்யும், கார்டிலேஜ் டேமேஜை உண்டு பண்ணும். Foods that leads to inflammation in the body will lead to degeneration of the cells. இந்த இன்ஃப்ளமேஷனால் உடலின் எல்லா பாகங்களிலும் செல்கள் சிதைவடையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன். தே ஆர் அன்ஸ்டேபிள் மாலிகூல்ஸ். முக்கியமான விஷயம் தான். தே ஆர் நாட் ஸ்டேபிள், தே ஆர் அன்ஸ்டேபிள் மாலிகூல்ஸ். தே கேன் டேமேஜ் செல்ஸ் அண்ட் ஆக்சலரேட் ஏஜிங் அண்ட் டீஜெனரேஷன். ஏஜிங் ப்ராசஸில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. உங்கள் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக அதிகமாக சீக்கிரமாக உங்களை முதுமை நெருங்கும். இப்போ 40 வயசுலேயே கிழமை மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. 60-70 வயசுலேயும் கொஞ்சம் யங் அப்பீரன்ஸோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? உடல் கூறு. ரெண்டாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். உங்கள் உடம்பில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸின் அளவு அதிகமானால் ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். விரைவில் முதுமையான தோற்றம் உருவாகும். முதுமை நோய்கள் சீக்கிரமே வந்துடும். அடுத்தது, foods that produce large amount of free radicals in the body will also lead to degeneration of the cartilage in the bones. அது எலும்புகளிலும் தேய்மானத்தை உருவாக்கும். அந்த கார்டிலேஜ் குருத்தெலும்புகளிலும் தேய்மானத்தை உருவாக்கும். highly acidic foods and highly processed food. இப்போ highly acidic food பெரும்பாலும் highly processed ஃபுட்டாக தான் இருக்கும். ஒரு உணவு அதன் இயற்கையான வடிவத்தில் நாம் உட்கொள்ளும்போது அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அதில் அசிடிட்டி கம்மியாக இருக்கும். அதுக்கும் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஆனால் ப்ராசஸ் ஃபுட்டு, நீங்கள் அந்த உணவை ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்தி நிறைய கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணிங்கன்னா அதோட அசிடிட்டி அதிகமாகிடும். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுக்க இது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ரிஃபைன்டு சுகர், ஒயிட் சுகர், நம்முடைய சீனி, இந்த ஒயிட் சுகர் அண்ட் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் மே கான்ட்ரிபியூட் டு செல்லுலர் டேமேஜ் அண்ட் இன்ஃப்ளமேஷன். இந்த உணவுகள் திசுக்களை டேமேஜ் பண்ணும், சிதைக்கும், ப்ளஸ் வீக்கத்தை உருவாக்கும், செல்களில் வீக்கத்தை உருவாக்கும். இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் ஃபுட்ஸ். இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்குறது, ஹைலி அசிடிக் ஃபுட்ஸ். இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஃபுட்ஸும் ஹார்ம்ஃபுல் ஃபுட்ஸ். பெனிஃபிஷியல் ஃபுட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவுகள், உடலில் உள்ள திசுக்களில் வீக்கத்தை குறைக்கும் உணவுகள். போன் அண்ட் மசில் ஸ்ட்ரெங்தனிங் ஃபுட்ஸ், இந்த போன்ஸையும் உங்களுடைய தசைகளையும் எலும்புகளையும் உறுதியாக்கக்கூடிய உணவுகள். லூப்ரிகேட்டிங் ஃபுட்ஸ், அந்த எலும்புகளுக்கு நடுவே லூப்ரிகேஷன், ஆயிலை அதிகப்படுத்துகிற, அந்த சைனோவில் ஃப்ளூயிடை அதிகப்படுத்துகிற உணவுகள். அண்ட் ஃபுட்ஸ் தட் சப்போர்ட் ஹைலூரானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன். முதல்ல பார்த்தோம், ஒரு வீடியோவில், ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த எலும்புகளுக்கு நடுவில் உள்ள சைனோவில் ஃப்ளூயிடில் முக்கியமான ஒரு கெமிக்கல் ஹைலூரானிக் ஆசிட். இதனுடைய அளவு குறையும் போது இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சைனோவில் ஃப்ளூயிடும் குறைஞ்சிடும், உற்பத்தி குறையும். அப்போ அந்த ஹைலூரானிக் ஆசிடை உடம்புல அதிகப்படுத்துகிற உணவுகள் சைனோவில் ஃப்ளூயிட் செக்ரீஷனையும் அதிகப்படுத்தும். அப்போ அது எலும்பு தேய்மானத்தை தடுக்கும். இப்போ 4 கேட்டகரி பார்த்துருக்கோம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ், பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிஃபினால்ஸ் தசைகளில் அல்லது உங்களுடைய திசுக்களில் ஆல்ரெடி இருக்கிற அந்த வீக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். ஃபுட்ஸ் வித் ஹை விட்டமின் சி கண்டென்ட், சில உணவுகளில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும்,
அந்த மாதிரி உணவுகள் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதோட கார்டிலேஜ் ரீஜெனரேஷனுக்கும் உதவும். போன் அண்ட் மசில் ஸ்ட்ரெங்தனிங் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் தட் ஆர் ரிச் இன் விட்டமின் D3, omega-3 fatty acids, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இந்த சத்துக்கள் எல்லாமே மசிலையும் போனையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அப்போ இந்த சத்துக்கள் எந்த உணவுகள் அதிகமாக இருக்கோ அதை நம்ம உண்ணணும். அது எந்தெந்த உணவுகள் நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்ததாக ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து வந்து உடம்புக்கு தேவையான சக்தியை தரும். பில்டிங் அப் ஆஃப் மசில்ஸ் அண்ட் போன், அந்த மசிலும் போனும் உற்பத்தி ஆகிறது இல்லை உருவாவது இல்லை அதை ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் வேணும். அப்போ ப்ரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள், புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகள், அதெல்லாம் இந்த மசில்ஸையும் போன்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். லூப்ரிகேட்டிங் தி ஜாயிண்ட், அதுக்கான உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சம் ஃபுட்ஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் லூப்ரிகேஷன் ஆஃப் தி ஜாயின்ட்ஸ், அந்த சைனோவில் ஃப்ளூயிடை அதிகப்படுத்தும். அது தே ப்ரிவெண்ட் வியர் அண்ட் டயர் இன் தி ஜாயின்ட்ஸ், தேய்மானத்தை கட்டுப்படுத்தும். ஹைலோரானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிற உணவுகள், இதை நீங்கள் சாப்பிட அந்த சைனோவில் ஃப்ளூயிடோட செக்ரேஷன் அதிகமாகும், தேய்மானம் குறையும், ஆல்ரெடி இருக்கிற தேய்மானம் சரியாகும். In the next video, we will discuss in detail about foods to eat and foods to avoid. இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட். இந்த வீடியோவில் அதை பார்த்தோன்னா கொஞ்சம் நீட்டமாக போயிடும் இந்த வீடியோ. அதனால் இப்போதைக்கு பேசிக் ஃபேக்ட்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எந்தெந்த உணவுகளை உண்ண வேண்டும், எதை தவிர்க்கணும், இதை நம்ம பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெறுவது டாக்டர் JB. நன்றி, வணக்கம்.